இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நாகை மாவட்டத்தில் திடீரென கனமழை பெய்து வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நளின். வணக்கம் நளின், விவரம். ஜெயஸ்ரீ, நாகை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இன்று காலை முதல் பல்வேறு இடங்களில் மேகமூட்டத்தில் காணப்பட்டது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தற்போது கோடை மழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக கீழ்வலூர் சுற்றுவட்டார பகுதிகளான கீழ்வலூர், தேவூர், இருக்கை, காக்கலணி, பட்டமங்கலம், ராதாமங்கலம், வெண்மணி, அணக்குடி, வலிவலம், திருக்குவளை, குறுக்கத்தி, குருமனாங்குடி, வடக்காலத்தூர், ஆலியூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் தற்போது திடீரென கோடை மழை பெய்து வருகிறது. ஒரு மணி நேரமாக பெய்து வரும் இந்த கோடை மழையினால் வெயிலின் தாக்கம் தணிந்து தற்போது குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே சமயம் தற்போது நாகை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பச்சை பயிறு மற்றும் உளுந்து அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது திடீரென பெய்த இந்த கோடை மழையினால் அந்த அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி லெனின். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.